மொய்யார் தடம் பொய்கை. திருவெம்பாவை பாசுரம் 11. மார்கழி நோன்பிருக்கும் பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு பொய்கையில் நீராடும் காட்சி. சிவபெருமானே, உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம். வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீர் அணிந்தவனே, செல்வத்தின் அதிபதியாக சிறிய இடையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாலனே, ஐயனே, நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. பேரின்ப நிலை மறந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக. எனவே கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி நீராடும் பொழுதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நமச்சிவாய என்று அவன் திருநாமம் சொல்லி பிறப்பற்ற நிலையை அடைய வேண்டும் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து.